சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு சொல்லப் போகின்ற விஷயம் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை, அதுவும் மீளவே முடியாத ஒரு துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன். சாயப்பா, நீ சொல்வது போல நடக்குமா? நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி நான் நல்ல உறவிலிருந்து கொண்டிருக்கின்ற ஒருவரின் மீது என்னை நீ சந்தேகப்பட வைக்காதே என்று சொல்கின்ற என் குழந்தைக்கு நான் சொல்கின்ற என் பதில் என்ன தெரியுமா? நிச்சயமாக தெளிவை கொடுக்கும். யாரையும் சந்தேகப்பட சொல்லவில்லை. நான் சொல்வதையெல்லாம் அறிகுறிகளாக கொண்டு யார் உன்னிடத்தில் பழகுகின்றார்களோ அவர்கள்தான் இது போன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் உன் சாயப்பா நான் சொல்கின்றேன். அதை சரி என்று ஏற்றுக்கொள், இல்லை என்றால் விட்டுவிடு. உன் சாயப்பா நடக்கப் போவதை முன்கூட்டியேயே எச்சரிக்கை செய்து மீண்டும் உன் வாழ்க்கையில் இது போன்று நடக்குமே ஆனால் அன்று நீ வருத்தப்படாதே. சாயப்பா சொன்னதுதானே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். உன்னை விட்டு பிரிவதற்கு ஒரு உறவு தயாராக இருக்கிறது என்பதுதான் சொன்ன வார்த்தைகள் இருக்கின்ற அர்த்தம் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையை விட்டும் உன்னை விட்டும் பிரிந்து செல்ல நினைக்கின்றவர்கள் என்னென்ன அறிகுறிகளை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? உன்னோடு நல்லபடியாக பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவு இப்பொழுது இந்த உறவை விட்டு விட்டால் உனக்கு வாழ்க்கையில் வேறு யாருமே இல்லை என்று தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்பேற்பட்ட ஒரு உறவின் நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் வந்திருக்கின்றது. இந்த மாற்றத்தை உன் சாயப்பா நான் கண்டு கொண்டேன். நான் கண்டு கொண்ட இந்த மாற்றத்தை தான் உன்னிடத்தில் சொல்லவும் வந்திருக்கின்றேன். சாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறிய சில விஷயங்களை சற்று சிந்தித்துப்பார். அன்போடு எப்பொழுதும் உன்னிடத்தில் பழகி கொண்டிருக்கின்ற சிலர் திடீரென்று தனக்குள் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும்பொழுது அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடிவதும் கொஞ்சம் கடினம்தான். சட்டென்று இவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரியும் பொழுது என் குழந்தை அதை விட்டு நீ விலக நினைக்கலாம். ஆனால் ஆழ் மனது என்ன சொல்லும்? நாம் இவர்களை பிரியக்கூடாது. ஏனென்றால் இவர்களை நாம் உலகமாக நினைத்திருக்கின்றோம் என்பதனை நீ அனைத்து பேரிடத்திலும் தெரிவித்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த உறவை பிரித்து செல்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வார்களே என்று நினைத்து இந்த உறவை விட்டு பிரியாமல் இத்தனை காலமும் என் குழந்தை நீ வந்து கொண்டிருக்கின்றாயானால் உன்னுடைய எண்ணங்கள் இவர்களை விட்டு எக்காரணத்தை கொண்டும் பிரிந்துவிடக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் அவர்களோ இதுதான் வாழ்க்கை என்பது போல உன்னிடத்தில் அழுத்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் மனதில் ஒரு பொழுதும் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் இல்லை. மனதளவில் முழுமையாக உன்னை பிரிந்திருக்க ஏற்கனவே அவர்கள் தயாராகி விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய மனது அதை அறியாமலும் தெரிந்திருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் தவித்திருக்கிறது. இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணமும் இதுவும் வாழ்க்கையா என்று நினைக்கின்ற அவர்களுடைய எண்ணமும் வேறு வேறாக இருந்து கொண்டிருக்கின்றது. உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்று நடித்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எந்நேரமும் எந்த முடிவையும் எடுக்கக்கூடும். மற்றவர்களை பற்றி ஒருபொழுதும் சிந்திக்காதவர்கள் நீ நினைப்பது போல் எல்லாம் இப்படி ஆகிவிட்டால் யாரெல்லாம் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் எல்லாம் அவர்களுக்குள் இல்லை. அவர்களுடைய சிந்தனைகள் முழுக்க தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே சார்ந்ததாக இருக்கின்றது. தான் என்ன நினைக்கிறோம், தான் என்ன செய்கிறோம், தான் எந்த விஷயத்தை செயல்படுத்த நினைக்கிறோம் என்பதில் மட்டுமே அவர்களுடைய முழு கவனமும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை சாதாரணமாகவெல்லாம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கை நீ என்னவெல்லாம் செய்கிறாய், ஏதுவெல்லாம் செய்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமலும் சில நேரங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது. உனக்கே உன்னை பற்றி புரியவில்லை. இது நமக்கு தேவையா, இது நமக்கு தேவையில்லை என்ற சிந்தனை எப்பொழுதுமே என் குழந்தைகளுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. உன்னை சுற்றி நடத்துகின்ற எல்லா விஷயங்களும், உன்னை சுற்றி நடத்துகின்ற அத்தனை விஷயங்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான ஒரு தெளிவை நிச்சயமாக அப்படி ஒரு தெளிவை இந்த சாயப்பா நான் கொடுக்க வந்துள்ளேன். யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, யார் எப்படி உன்னிடத்தில் பழகி வந்தாலும் சரி, எந்த அளவிற்கு
எந்த அன்புக்குமே ஒரு எல்லை உண்டு. எந்த அன்பையுமே நீ சட்டென்று நம்பிவிடக்கூடாது. அதுபோல இந்த அன்புதான் நிலையானது என்று ஒருபொழுதும் நீ நம்பிவிடவும் கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம், இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள். உன் சாயப்பாவை சந்தேகித்தால் நீ நிச்சயமாக விட்டு விலகிச் செல்லலாம். உன் சாயப்பாவிற்காக ஒருபொழுதும் வருத்தப்படவும் மாட்டேன். உன் வாழ்க்கையை நான் குறுக்கிடவும் மாட்டேன். என் அன்பு குழந்தையே, அன்பு அங்கே உன்னை ஏமாற்றுகிறது எனும்பொழுது உன் சாயப்பாவால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? இந்த சாயப்பா அதை என்னவென்று யோசிக்காமல் விட்டுவிட முடியுமா? இப்படியே இந்த காலம் எத்தனை நாட்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சட்டென்று இவர்கள் ஒன்றுமே தெரியாதது போல உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். அப்படி செல்லும் பொழுது அந்த இழப்பை ஒரு காலமும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் உன் சாயப்பா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், யாருடைய நடவடிக்கைகள் எப்பொழுதுமே உனக்கு எதிராகவும் நீ செய்கின்ற விஷயங்களுக்கு எதிர்ப்புகளை அவ்வப்பொழுது தெரிவித்து கொண்டு இருக்கிறதா, அல்லது எப்பொழுது உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்களோ, உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது அதை கண்டு கொள்ளாமல் அதை இடத்தில் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவர்களுக்காக இறக்கப்படுவதை முன்னின்று செய்கிறார்கள். அப்படியென்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை, இவர்களை நீ நம்ப வேண்டாம். நம்பி விடாதே. உள்ளொன்றும் புறமொன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. உள்ளொன்று வைத்து புறமொன்று நடித்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதரிடத்தில் கவனம் எப்பொழுதுமே தேவைதான். இதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்திருக்கும் பொழுது இதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாமல் என் குழந்தை, நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கை இத்தோடு முடிய வேண்டும் என்று உன் சாயப்பா சொல்லவில்லை. எதையுமே எதிர்கொள்கின்ற துணிச்சலோடும், என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடும் நீ இருக்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பா இடத்தில் சொல்கின்றேன். எல்லோருக்கும் வாழ்க்கை நடக்கின்ற ஒரு விஷயம், எல்லோர் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இது என்பதனால் உன் சாயப்பா பொதுவாகவே சொல்லிவிடுகின்றேன், நீ அதிகமாக அன்பு வைப்பது ஒரு நாள் உனக்கே ஆபத்தாக முடியும். அதை யார் மீது வைப்பதாக இருந்தாலும் சரி, அந்த அன்பிடம் இருந்து ஒருபோதும் எதையும் எதிர்பார்க்காதே. பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, யாரும் யார் மீதும் ஒரு எல்லையற்ற அன்பை ஒருபொழுதும் கொடுக்கக்கூடாது. இவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்கின்ற நிலைக்கு ஒருபொழுதும் நம்மை நாம் வைத்திருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? உயிர்களும் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நிச்சயமாக பிரியத்தான் வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக உன் சாயப்பா சொல்லவில்லை. என் குழந்தையே, இப்பொழுது பெற்றோர்கள் தன் குழந்தைகள் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் நாளை எல்லோருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அமையும். இந்த அன்பை அப்படியே கொடுத்தால் சந்தோஷம். அன்பை பகிர்ந்து இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது அதே அளவு கிடைக்குமா என்று கேட்டால் அது சற்று சந்தேகம்தான் அல்லவா? அதனால்தான் அவரவர்கள் வாழ்க்கை வரும்பொழுது நாம் எப்படி நம்முடைய பெற்றோர்களை பிரிந்து நாம் பிள்ளைகளுக்காக வாழத் தொடங்கினோமோ, அதே போல் அவர்களும் அவர்களின் பிள்ளைகளுக்காக வாழத் தொடங்குவார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாமல் உன்னுடைய உறவை நினைத்து நீ கவலை கொள்ளாமல் இரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகிறது. உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லதாகவே நடக்கும். எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. எல்லாம் நன்மையாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.